கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1654 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 33 அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். கர்த்தர் உயர்ந்தவர், உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். சீயோன் என்பது சுருக்கமாக சொல்லப்போனால் அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள். கர்த்தரை நம்புகிறவர்களையும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கிறவர்களையும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு நியாயமும் நீதியும் தந்து நிரப்பி வழி நடத்துகிறார். ஏன் தெரியுமா? அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். ஏசாயா 32:15 வாசிப்போமானால், உன்னதத்தில் இருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் ஒரு வறட்சி இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைத்து விட்டால் வறட்சி மாறும். அவருடைய பிள்ளைகள், எனக்கு நீதி கிடைக்கவில்லையே, நியாயம் கிடைக்கவில்லையே என்று கலங்க வேண்டாம். அவர் உன்னதத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரகாசத்தை தேவன் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கும் ஒவ்வொரு நாட்டிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்காமல் தடுமாறுகிறார்கள். நீதியை நிலைநாட்டுகிற தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கச் செய்யும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகளே, எனக்கு நீதி நியாயம் இந்த உலகத்தில் கிடைக்கவில்லை என்று கலங்க வேண்டாம். உன்னதத்தில் வாசமாயிருக்கிற உயர்ந்த கர்த்தர் உங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கச் செய்வார். பொறுத்திருங்கள், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.